ஒரு விதவையினுடைய இருதயம் எவ்வளவு வேதனையில இருக்கும் இல்லையா? தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை இருக்கும். கணவன் இல்ல, குழந்தைகள் இருந்தாங்கன்னா இந்த குழந்தைகளை அடுத்து எப்படி நாம காப்பாற்ற போறோம், எப்படி நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்க்க போறோம், எப்படி வளர்க்க போறோம் அப்படின்ற ஒரு பெரிய பயம் இருக்கும். பிள்ளைகளை குறித்த கவலை இருக்கும், சமுதாயத்தை குறித்த பயம் இருக்கும். எவ்வளவு கேள்விகள் அவங்களுக்குள்ள போயிட்டே இருக்கும். எப்படி நம்ம வாழ போறோம், எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக போறோம் அப்படின்ற எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கும். அப்படிப்பட்ட விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினான். அப்போ அந்த அளவுக்கு அந்த விதவைக்கு அவன் ஏதோ ஒரு உதவி செய்யறான், ஏதோ ஒரு வகையில உதவி செய்யறான். அந்த பெண்ணோட இருதயம் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிறைந்திருக்கிறபடியாக ஒரு உதவியை செய்கிறான். இன்றைக்கும் நம்மளால நிறைய பேருக்கு முடியலனாலும் அட்லீஸ்ட் நம்ம பக்கத்துல இருக்க ஒரு சிலருக்காவது நம்மளால முடிந்த உதவியை செய்தோம் அப்படின்னா அவங்க அதனால சந்தோஷப்படுறாங்கன்னு சொன்னா கர்த்தர் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறவரா இருக்கிறார் இல்லையா? விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க செய்கிறான். அடுத்து, நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பா இருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாவையுமா இருந்தது. அவன் நீதி செய்கிறவனாயும் நியாயம் செய்கிறவனாயும் வாழ்ந்து வந்திருக்கிறான். யாருக்கும் அநியாயம் செய்யல இல்லையா? யாரையும் அநியாயம் செய்யாம தான் வாழ்ந்திருக்கிறான். குருடனுக்கு கண்ணா இருந்தேன்னு சொல்லியிருக்குது. இங்க குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமா இருந்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அது எப்படி குருடனுக்கு கண்ணா இருக்க முடியும்? சப்பானிக்கு எப்படி நம்ம ஒரு காலா இருக்க முடியும்? குருடனா இருப்பது அப்படின்றது உண்மையாலுமே கண்ணு தெரியாம இருக்கிறது குருட்டுத்தனம் இல்ல. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பத்தியா, அதுதான் குருட்டுத்தனம். தேவன் யார், அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், இந்த பூமியில அவர் நமக்காக என்னெல்லாம் வச்சிருக்கிறாரு, அவர் எனக்கு என்ன நன்மை வச்சிருக்கிறாரு, இதெல்லாம் எதுவுமே தெரியாம நம்ம எதுக்காக வாழறோம் அப்படின்ற ஒரு காரியம் தெரியாம அவங்க இஷ்டத்துக்கு வாழ்றாங்க இல்லையா? அவர்களை தான் எப்படி சொல்றாங்க? குருடன்னு சொல்றாங்க. கர்த்தர் நமக்காக என்ன வச்சிருக்கிறாருன்னு தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை குருடன் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அவன் கண்ணா இருந்திருக்கிறான். எப்படி அவனால கண்ணா இருக்க முடியும் அப்படின்னா, அவர்கள் கண்கள் திறக்கும்படியாய் அவங்களுக்கு போதனை செய்யும் போதுதான் என்ன பண்ண முடியும், அவங்களால கண் திறந்து பார்க்க முடியும். குருடருக்கு பார்வை அளிக்க வந்தேன்னு இயேசு சொன்னார் இல்லையா? அவரு நிறைய குருடர்களுக்கு பார்வை அளிக்கவும் செஞ்சாரு. அதே சமயத்துல ஆவிக்குரிய குருடா இருக்கிறவர்களுக்கும் அந்த மனக்கண்களை அவர் திறந்தருளினார். இப்போ கண்களை திறப்பது அப்படின்னா, ஒரு உதாரணம் பார்க்கணும்னா, எலிசாவும் அவனுடைய வேலைக்காரன் கேயாசியும் காலையில வீட்டுல இருக்கும்போது கேயாசி வெளியில வராரு. வெளியில வரும்போது பார்த்தா எலிசாவின் வீட்டை சுத்தி பகைவர்கள் சூழ்ந்து கொண்டாங்க. பகைவர்களுடைய ராணுவம் சூழ்ந்து கொண்டது. அந்த சமயத்துல கேயாசி பயந்து போய் எலிசா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி பகைவர்கள் நம்ம சூழ்ந்துட்டாங்க, நம்மளால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லும் போது எலிசா பரவாயில்ல, அதுக்காக பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு கேயாசிக்கு ஒன்றும் புரியல இல்லையா அந்த சமயத்துல. அப்போ எலிசா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாரு, இவனுடைய கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்லும் போது அவன் கண்கள் திறக்கப்படுது. அப்போ அவன் பார்க்கறது என்ன, அவனை சுற்றி தேவனுடைய ஆர்மி இருக்கிறத பாக்குறாங்க. அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருப்பதை அந்த கேயாசி பாக்குறான். இப்போ அவனுக்கு என்ன கண்கள் திறக்கப்பட்டது? அவன் குருடு கிடையாது, ஆனா அவன் கண்கள் திறக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எப்படிப்பட்ட கண் திறக்கப்பட்டது? ஆவிக்குரிய கண் அவனுக்கு திறக்கப்பட்டது. அவனுக்காக கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவனுக்காக கர்த்தர் அங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு பாக்குறதுக்காக கண்ணை திறந்து கொடுத்தார் கர்த்தர் இல்லையா? அதே போல யோபு பல குருடராய் இருக்கிற மனுஷர்களுக்கு அவன் கண்ணாய் வாழ்ந்திருக்கிறான். கண்ணாய் வாழ்ந்தான்னு சொன்னா அவர்களுக்கு போதனை செய்திருக்கிறான். கர்த்தர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னெல்லாம் வச்சிருக்கிறாரு, அந்த நன்மையை நீ எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், எந்த வழியில நடக்கணும் அப்படின்ற காரியங்களை பலருக்கு அவன் போதித்திருக்கிறான். அதுதான் சொல்லியிருக்கிறான், குருடனுக்கு கண்ணாய் இருக்கிறேன்ட்டு. இன்றைக்கும் நம்மளும் நம்மளை சுற்றி இருக்கிற அநேக குருடருக்கு கண்ணாய் இருக்க வேண்டும். உண்மைதானே? நமக்கு மட்டும் கண்ணு தெரிஞ்சா போதுமா? நம்ம மட்டும் சரியான பாதையில போனா போதுமா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் இடறி கீழே விழாதபடிக்கு அவங்க கண்களையும் திறக்கும்படியா நம்ம கர்த்தரிடத்துல ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவர்களோடு பேசணும். சப்பானிக்கு காலாயிருப்பது எப்படி? நிறைய பேரு போகக்கூடாத வழியில போய் அவங்கள கெடுத்துக் கொள்கிறார்கள். பாவமான வாழ்க்கையில இருப்பாங்க இல்லையா? தேவனுடைய வழி எது, தேவன் விரும்புகிற பாதை எது அப்படின்னு தெரியாம வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் அப்படின்னு சொல்றான் இல்லையா? துன்மார்க்கனுடைய ஆலோசனை எப்படி இருக்கும்? அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதா தான் இருக்கும். பாவிகளுடைய வழி எப்படி இருக்கும்? நம்மளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி போடுவதா இருக்கும். அந்த மாதிரி தவறான வழியில போறவங்களை இவனுடைய போதனை அவர்களை நல்வழிப்படுத்துகிறது.
அவங்க இப்ப எப்படி இருக்கிறாங்க? சப்பானிய போல இருக்கிறாங்க. ஏன்னா தவறான வழியில போறதுனால அவங்க சப்பானிய போல இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல் வழியை போதித்து அவன் நடத்துகிறான். அவங்கள தீமையான வழிக்கு விலக்கி நன்மையான வழியில நடத்தி கொண்டு போறதுனால அவன் என்ன சொல்றான்? அவங்க சப்பானியா இருந்தாங்க, நான் அவங்கள நடக்க வச்சிருக்கிறேன். சப்பானியா இருந்தவர்களுக்கு நான் காலா இருந்தேன்னு சொல்றான். துன்மார்க்கன்னா தீய வழியில கொண்டு போபவன், சன்மார்க்கன் நல் வழியில நடத்துபவன். அப்போ அந்த வார்த்தை உண்மைதானே? சன்மார்க்கன்னு கர்த்தர் சொன்னது உண்மைதான் இல்லையா? நல் வழியில நடத்துறான் நிறைய பேரை, அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கறான், அவர்களுக்கு தேவனுடைய போதனைகளை பற்றி சொல்றான். இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில சன்மார்க்கமா இருக்கிறது. அவனுடைய வார்த்தையினாலே அநேகரை அவன் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறான். அந்த 23ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, 22, 23. என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள், என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது. மழைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து பின்மாரிக்கு ஆசை உள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்திருந்தார்கள். பத்தியா, அவன் போதனை செஞ்சிருக்கிறான், எல்லாருக்கும் வசனத்தை போதிச்சிருக்கிறான். அவன் பேசும்போது எல்லாரும் எப்படி கேட்கிறாங்களாம்? ஆன்னு வாயை பிளந்து கொண்டு கேட்கிறாங்களாம். தேவனுடைய வார்த்தையை அவன் அப்படியாய் போதித்திருக்கிறான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோபு பத்தி நம்ம பார்த்ததே கிடையாது இல்லையா? யோபு எப்படி வாழ்ந்திருக்கிறான்? வசனங்களை மக்களுக்கு போதிக்கிறவனா இருந்திருக்கிறான். குருடனுக்கு பார்வை அடையும்படியாய், ஊனருக்கு சப்பானிக்கு காலாய் அவன் வாழ்ந்திருக்கிறான். 16ஆம் வசனம், நான் எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்தேன்னு சொல்றான். எளியவர்கள்னா மற்றவர்களால் ஏமாற்றப்படுபவர்கள் இல்லையா? அவங்கள யார் ஏமாத்துறாங்களோ அவங்கள திருப்பி எதிர்த்து கேள்வி கேட்க முடியல, அவங்கள அநியாயமா ஏமாத்துறாங்க. ஆனா இவங்க கேள்வி கேட்க முடியாத இடத்துல இயலாதவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எளியவர்களுக்கு யோபு உதவி செய்கிறான். உதாரணத்துக்கு, ஒரு ஆளு உங்ககிட்ட வந்து நீ ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய், உனக்கு ஒரு 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஒரு நாள் ஃபுல்லா வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் கொடுக்குற பணம் பாதி பணம் தான் கொடுப்பான். என்னன்னு கேட்டா, அவ்வளவுதான்ப்பா இப்போதைக்கு இருக்கு, இன்னொரு நாள் வா அப்ப தரேன், இன்னொரு நாள் வேலை கொள்ள அப்பவா தரேன் அப்படின்னு ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி அவனை அனுப்பிச்சிருவான். ஆனா அந்த வேலை செஞ்ச ஆளுக்கு அந்த காசை கேட்கறதுக்கு தைரியம் இருக்காது. இல்ல நீ இப்ப கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு கண்டிப்புடன் அவனால கேட்க முடியாது. ஏன்னா அவன் கொஞ்சம் பெரிய வசதியான நிலைமையில இருக்கிறான். அவன் நினைச்சா அவனை அடிச்சு கூட போட்டுருவான். அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறான். அவன்கிட்ட இவன் ரொம்ப எளியவனா இருக்கிறான். அவன்கிட்ட எதிர்த்து பேச முடியாததுனால இவன் என்ன பண்றான்? அமைதியா போயிடுறான். அப்படிப்பட்டவர்களுக்கு யோபு ஒரு தகப்பனை போல இருக்கிறான். ஒரு தகப்பன் சொன்னா தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு அநியாயம் கொடுமை நடக்குதுன்னா தகப்பன் விட்டுடுவாரா? விட மாட்டார் இல்லையா? அப்பா உடனே போய் தன்னுடைய குழந்தை யார்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்ததோ அவங்க கிட்ட போய் நியாயத்தை விசாரிப்பாரு. யார் அநியாயமா அந்த குழந்தைய திட்டினாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு தகப்பன் நியாயம் கேட்பாரு இல்லையா? அது போல யோபு இந்த எளியவர்களுக்கு ஒரு தகப்பனை போல இருந்திருக்கிறான். அவன் போய் அநியாயத்தை தட்டி கேட்கிறான். நான் அநியாயக்காரருடைய கடைவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன். எப்படி அநியாயமா பிடுங்கி கொண்ட ஒரு பொருளையோ பணத்தையோ ஏதோ ஒரு சில காரியங்களை யோபு போய் சண்டை போட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கி எளியவர்களுக்கு கொடுக்கிறான் இல்ல? யோபு எப்பவுமே ஒரு நோயாளியாவே பார்த்தோம். ஆனா ஒரு ஹீரோவை போல இந்த இடத்துல சித்தரிச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறான், எப்படியெல்லாம் அவன் வாழ்ந்திருக்கிறான்னு அவன் வாயாலேயே அவன் சொல்றான். நான் அநேகருக்கு பிரசங்கம் பண்ணேன், அநேகருக்கு உதவி செய்திருக்கிறேன், என்னுடைய வார்த்தையை கேட்பதற்காக எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அநியாயக்காரருடைய பற்களை உடைத்து, அவன் அநியாயமா வாங்கி வச்சிருக்கிறாள், அவன் போய் அவனுடைய கடைவாய் பற்களை உடைத்து அவன்கிட்ட அநியாயமா பறித்ததெல்லாம் திரும்ப பெற்று கொண்டு வருகிறான். அப்போ இவனை எப்பவுமே நம்ம பலவீனனா பாக்குறது நல்லதில்லை இல்லையா? அவங்களுடைய ஒரு பக்கத்தை நம்ம பார்த்தா இன்னொரு பக்கம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ அவன் எவ்வளவு பலமுள்ளவனா இருக்கிறான், தேவனுடைய அன்புல நிறைந்தவனா இருக்கிறான். யாருக்கும் அநியாயம் நடக்க கூடாது, அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யோபு ஒரு தகப்பனை போல அந்த எளியவர்களுக்கு செயல்பட்டிருக்கிறான்.
எளியவர்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய அவங்களுடைய தேவைகளை அவன் வாங்கி கொடுக்குறான். அவங்களுக்கு என்ன சேரணுமோ அதை கரெக்டா அவன் போய் வாங்கி கொடுக்குறான். இதெல்லாம் என்ன, இவ்வளவு நேரம் படிச்சதெல்லாம் அவன் எப்படி நீதியாய் சன்மார்க்கமாய் வாழ்ந்தான் அப்படின்றத காட்டுது.